அப்போ நாங்கள் இந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. நான் பூசேரியாக இருந்து 12 வருஷத்துக்கு மேலாக பக்தி வைராகியத்தில் கோயிலை கட்டி சிலையை வச்சு விக்கிரக வழிபாடு பண்ணிட்டு இருந்தோம். கர்த்தர் என்னை 2019 கர்த்தர் என்னை என்கவுண்டர் பண்ணார். நேரடியாக தரிசனம், உண்மையான தேவன் நான் தான் அப்படின்னு சொல்லி. அப்போ கர்த்தர் யாருன்னு தெரிந்து கொண்டு குடும்பத்தோடு இன்னைக்கு நாங்கள் ஊழியம் செய்ய எங்கள் குடும்பமே அர்ப்பணித்திருக்கிறோம். ஆனால் அந்த பக்திக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் எல்லா தெய்வம் ஒன்றே இருக்குது, எல்லா கடவுள் இருக்குதுன்னு சொல்லி அதுதான் என்னுடைய ஃபோட்டோ இருக்குது பாருங்கள். இப்படி தான் நான் எப்பொழுதும் இருப்பேன். 3 வேளை தொழுது கொள்ளுவேன். என்னை பார்த்த ஊரில் பைத்தியக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. என் மனைவியே சொல்லியிருக்கிறாங்க, உனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு இருக்குது, பழனிக்கு போய் பிச்சை எடு, இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. கடவுளுடைய அன்புக்காக அலைந்து சுத்தி பைத்தியக்காரனை தெரிந்து கொண்டிருந்தேன். தேவன் என்னை விடிகாலம் வெள்ளிக்கிழமை 2019 என்னை நேராக என்கவுண்டர் பண்ணி, நீ கூப்பிடுற தேவன் நான் தான் மகனே, இத்தனை வருஷமா நீ கூப்பிடுற அந்த சிவம் என்ற அன்புக்கு தேவன் நானே அப்படின்னு சொல்லி என்னை அழைத்தார். அப்போ தேவனை தெரிந்து கொண்டு இதுவரையும் கர்த்தர் இன்னைக்கு ஊழியத்தில் பயிற்சி எடுத்து கர்நாடகா வித் தமிழ் ரெண்டையும் கற்ற வச்சு 2 பைபிள் வாசிக்க வச்சு இன்னைக்கு ஊழியத்தில் எங்களை பயன்படுத்தி கொண்டு எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. கன்னட மொழியில ஏதாவது ஒரு வரியை இங்க பதிவு செய்யுங்க பார்க்கலாம். ಖಂಡಿತ ಫಾಸ್ಟರ್. ಪುತ್ರ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ಹಾಲೆಲೂಯಾ. ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು, ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಮಾಡುವಂಥ ದೇವರು. ನಮ್ಮ ದೇವರು ಯಾವಾಗಲೂ ನಿತ್ಯವೂ ನಿರಂತರವಾಗಿ ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು. ನಮ್ಮ ದೇವರು ಪರಿಶುದ್ಧನಾದ ದೇವರು. ನಿಮ್ಮನ್ನು ಇಂದು ಮೊದಲು ಆಶೀರ್ವದಿಸುವ ದೇವರು. ನಮ್ಮ ದೇವರು ಪರಿಶುದ್ಧನು. ಅತಿ ಬೇಗನೆ ಬರಲಿಕ್ಕಿರುವ ನಮ್ಮ ದೇವರು ಯೇಸು. ಇಲ್ಲಿ ನೆರೆದಿರುವಂತ ಎಲ್ಲರಿಗೂ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯಾವುದೋ ಹೊರಗಡೆ ದೇಶದ ದೇವರಲ್ಲ, ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಂತ ಸೃಷ್ಟಿಕರ್ತನಾದ ದೇವರು. ನಮ್ಮ ಯೇಸು ಪರಿಶುದ್ಧನಾದ ದೇವರು. ಅವರ ಮುಂದುಗಡೆ ಯಾವ ದೇವರು ಇಲ್ಲ.